தமிழக அரசு ஒரு அரசாணை வெளியிட்டிருக்கின்றது. அதை இனிமேல் மாவட்ட ஆட்சியிடம் அனுமதி வாங்க வேண்டியதில்லை. எந்த மத வழிபாட்டு தலத்துக்கு மாவட்ட ஆட்சியர் தான் தடையில்லா சான்று கொடுக்கணும் ஆய்வு செய்துன்னு ஒரு சட்டம் இருக்குது. என்ன சொல்றது? ஏமாத்துறது, சட்டத்தை ஏமாத்துறது. ஏன்னா அனுமதியை வாங்கலன்னு என்ன அர்த்தம்? இந்த இடத்துல ஏற்கனவே சாமி கும்பிட்டு கொண்டாடுறது மத வழிபாட்டு தலம் கட்டினா பிரச்சனை வரும். இங்கே ஒருத்தருமே இல்லை, இந்த மதத்தில் கொண்டு புதுசாக ஒரு தொழுகை கூட நடத்துனா பிரச்சனை வரும். ஒரு மத வழிபாட்டு தலத்துக்கும் இன்னொரு மத வழிபாட்டு தலத்துக்கும் 100 மீட்டர் இடைவெளி தேவை. இந்த அரசாணை மூலமாக என்ன ஆகும்? யார் வேணா எங்க வேணா கட்டிக்கலாம். ஆனா என்ன ஆகும்? சண்டை தானே வரும். ஒரு மதக்கலவரம் வர்றதுக்கு வாய்ப்பு இவர்களை ஏற்படுத்துவதா? இது மூலமா நாட்டில் அமைதி கெட்டு போகுங்க. ஒரு சிறுபான்மை ஓட்டுக்காக, சிறுபான்மை ஓட்டு வேண்டும் என்பதற்காக இந்த சட்டத்தை, இந்த அரசாணை வெளியிட்டிருக்கின்றார்கள். இதை வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அனைவருக்கும் வணக்கம். தமிழகத்தில் ஒரு பெரிய மத மோதலை ஏற்படுத்துவதற்கான ஒரு முயற்சி. மக்கள் என்னானாலும் பரவாயில்ல, என்ன பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, ஆனால் எங்களுக்கு ஓட்டு முக்கியம் அப்படின்னு சொல்லி கடந்த 23ஆம் தேதி திருநெல்வேலியில் நடந்த ஒரு கிறிஸ்மஸ் விழாவில் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிவிப்பு என்னவென்று சொன்னால், மத வழிபாட்டு தலத்துக்கு ஏற்கனவே இருக்கின்ற நடைமுறைகளை தளர்த்துவது, குறிப்பாக மாவட்ட ஆட்சியருக்கு வாங்கிட்டு இருக்க தடையில்லா சான்றை விலக்கிக் கொள்வது. இங்கே தமிழகத்தில் பல்வேறு இடங்களில், பல்வேறு ஊர்களில் ஒரு பிரச்சனை இருக்குது. திடீர் சட்டவிரோதமான ஜபக்கூடங்கள், சர்ச்சுகள், சட்டவிரோதமான வழிபாட்டு தொழுகை கூடங்கள், மசூதிகள் அப்படி உருவாயிட்டு இருக்கு. இப்போ என்னன்னா, அந்த திடீர் சட்டவிரோதமான ஜபக்கூடங்கள், வழிபாட்டு தலங்களுக்கு சட்டம் ஏற்கனவே என்ன இருக்குன்னு சொல்ற, மாவட்ட ஆட்சியரிடம் ஒரு தடையில்லா சான்று வழங்க வேண்டும். மாவட்ட ஆட்சி தான் கொடுக்கணும். அது மத வழிபாட்டு தலம் கோவில் ஆகட்டும், சர்ச் ஆகட்டும், மசூதி ஆகட்டும், குருத்வாரா ஆகட்டும், எந்த மத வழிபாட்டு தலத்துக்கு மாவட்ட ஆட்சியர் தான் தடையில்லா சான்று கொடுக்கணும் ஆய்வு செய்துன்னு ஒரு சட்டம் இருக்குது. ஆனால் இந்த சட்டத்தை அந்த மாவட்ட தலைவர், ஆட்சித்தலைவரிடம் விலக்கிக் கொள்வது, அவர் தடையில்லா சான்று கொடுக்க வேண்டியதில்லைன்னு சொல்லி அறிவித்தது எந்த இடம்? ஒரு கிறிஸ்தவர்களுடைய அந்த கிறிஸ்துமஸ் பண்டிகையில் அறிவித்தார். அதன் முன்னோட்டமாக, அதனுடைய பின்தொடர்ச்சியாக 2026 ஜனவரியில் 8ஆம் தேதி அன்னைக்கு தமிழக அரசு ஒரு அரசாணை வெளியிட்டிருக்கின்றது. அந்த அரசாணையில் முதலமைச்சர் அறிவித்த இந்த அறிவிப்பின் மூலமாக இனிமேல் மாவட்ட ஆட்சியிடம் அனுமதி வாங்க வேண்டியதில்லை அப்படிங்கிறது என்ன ஒரு இது பாருங்களேன். மக்களை ஏமாத்துறது. மத மோதல் வருமா வராதா? ஏற்கனவே ஒரு கோவில் இருக்குது, அந்த இடத்துல திடீர்னு ஒரு இடத்துல ஒரு சர்ச்சு கட்டுறாங்கனாக்கா, ஒரு மசூதி கட்டுறாங்கன்னா, அந்த இடத்துல போய் ஒரு சான்று இல்லாமல் கொண்டு ஒருத்தர் கட்டுனா என்ன ஆகும்? அந்த நகர அமைப்பு அதிகாரிகள் கட்டடத்துக்கான அனுமதி எப்படி கொடுப்பார்? அந்த கட்டடம் சரியா இருக்கான்னு மட்டும்தான் பார்ப்பாரே தவிர சட்டம் ஒழுங்கு பார்ப்பாரா? ஏற்கனவே வேணுகோபால் கமிஷன் ஒன்று கொடுத்துருக்கின்றது. ஏற்கனவே மண்டைக்காடில், கன்னியாகுமரி மாவட்டத்தில் மண்டைக்காடு கலவரம் நடந்த பொழுது ஒரு வேணுகோபால் கமிஷன் நியமிக்கப்பட்டது தமிழக அரசால். அதனுடைய கமிஷனில் தெளிவாக சொல்லியிருக்கின்ற, ஒரு மத வழிபாட்டு தலத்துக்கும் இன்னொரு மத வழிபாட்டு தலத்துக்கும் 100 மீட்டர் இடைவெளி தேவை. அதையே இந்த அரசாங்கம் ஏற்கனவே கஜெட்டில் வெளியிட்டிருக்குது. அரசாணை நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது அந்த வேணுகோபால் கமிஷன். அப்போ அந்த வேணுகோபால் கமிஷன் அந்த இதை இன்னைக்கு என்ன சொல்கிறது? ஏமாத்துறது, சட்டத்தை ஏமாத்துறது. ஏன்னா அனுமதியை வாங்கலன்னு என்ன அர்த்தம்? ஒரு அதிகாரி, சாதாரண கட்டடத்தை பார்க்குற அதிகாரி சட்டம் ஒழுங்கு எப்படி பார்ப்பார்? இப்போ மக்கள் ஒரு பிரச்சனை வருது, யார்கிட்ட முறையிடுவார்கள்? மாவட்ட ஆட்சியர் தானே முறையிட முடியும். இருக்கிறதுலே மாவட்டத்துடைய மேஜிஸ்ட்ரேட் அவர் தான், மாவட்ட நீதிபதி அவர் தான். அவர்கிட்ட போய் இப்படி பிரச்சனை இருக்குதுங்க, இந்த இடத்துல ஏற்கனவே சாமி கும்பிட்டு இன்னொருத்த மத வழிபாட்டு தலை கட்டினா பிரச்சனை வரும். இங்கே ஒருத்தருமே இல்லை, இந்த மதத்தில் கொண்டு புதுசாக ஒரு தொழுகை கூட நடத்துனா பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்கிறது மாவட்ட ஆட்சியர் இடத்துல. ஏற்கனவே அந்த சட்டம் இருக்கின்றது. அப்போ அந்த சட்டத்தை நீர்த்து போக செய்வதாக இந்த அரசாணை உள்ளது. இந்த அரசாணை மூலமாக என்ன ஆகும்? யார் வேணா எங்க வேணா கட்டிக்கலாம். ஆனால் என்ன ஆகும்? சண்டை தானே வரும். ஒரு மதக்கலவரம் வர்றதுக்கு வாய்ப்பு இவர்களை ஏற்படுத்துவதா? ஒரு சிறுபான்மை ஓட்டுக்காக, சிறுபான்மை ஓட்டு வேண்டும் என்பதற்காக இந்த சட்டத்தை, இந்த அரசாணை வெளியிட்டிருக்கின்றார்கள். இதை வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இது மூலமாக நாட்டில் அமைதி கெட்டு போகுங்க. ஏற்கனவே இருக்க இந்த சட்டங்கள்லாம் எதுக்காக அண்ணன் அம்பேத்கர் அவர்கள் ஏற்றி வச்சிருக்கிறாரு? மக்கள் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்பதற்கான இந்த சட்டத்தை ஒரு வரமுறை பண்ணி வச்சுக்கிறாங்க. ஏற்கனவே நூற்றுக்கணக்கான ஊர்களில் இந்த சட்டவிரோத ஜப கூடத்தினால, தொழுகை கூடத்தினால சச்சரவு இருந்துட்டு இருக்குது. நிறைய இடங்களில் 144 போட்டிருக்கிறாங்க, 107 ப்ரொசீடிங் பண்ணி வச்சுருக்கிறாங்க. அப்போ இதெல்லாம் என்ன ஆகும்? எப்படி தடுக்க முடியும்? அப்போ யார் வேணால் என்ன வேணால் பண்ணிக்கலாம்னா எதுக்காக இந்த சட்டங்கள்?
இந்த அரசாணை முழுக்க முழுக்க இந்துக்களுக்கு விரோதமானது, சிறுபான்மைக்கு சாதகமானது. ஏன் என்று சொன்னால் இந்துக்களுடைய கோயில்களை பூரா அரசாங்கம் தான் இந்து சமய அறநிலைத்துறை கட்டி அறநிலைத்துறை தான் இருக்குது. அப்போ அறநிலைத்துறை எங்காச்சும் புதுசாக ஒரு கோயில் கட்டி இருக்குதா? அதுவும் பாருங்க, இந்த அறநிலைத்துறை எந்த இடத்துலையும் கோயில் கட்ட போறதில்லை, கட்டதும் இல்லை. ஏற்கனவே இருக்கிற கோயிலை பராமரிக்க முடியல. அப்போ இந்த அரசாணை எதை காட்டுது? ஒரு மதக்கலவரத்தை உண்டாக்குவது. அது மாத்திரமில்லை, இந்த புதிய கோயில் கட்டுவதற்கு யார் போனாலும் இந்த பிரச்சனை வரதான் செய்யும். அப்போ இந்த அரசாங்கம் புரிந்து கொள்ள வேண்டும். இவங்களுக்கு ஓட்டு வாங்கினா போதும் நினைக்கிறாங்க. இப்போ நூற்றுக்கணக்கான பிரச்சனை இருக்கிற இடங்களில் அனுமதியே இல்லாமல் இப்போது ஓப்பன் பண்ணிட்டாங்க. நிறைய இடங்களில் எனக்கு கோர்ட் உத்தரவு, நிறைய இடங்கள் நீதிமன்ற உத்தரவு இருக்குதுங்க. அந்த நீதிமன்ற உத்தரவில் துச்சமனை மதிச்சிடறாங்க, தூக்கி எறிகிறாங்க. ஏற்கனவே திருப்பரங்குன்றத்தில் நீதிமன்ற உத்தரவை தூக்கி எறிந்தது போல இப்போ பல வழிபாட்டுத்தல வழக்குகளில் நீதிமன்ற உத்தரவு தடை இருக்குது, தடையில் தூக்கி அவங்க பாட்டு கட்டுப்பா, எங்க ஸ்டே இருக்குதுங்க, தடை இருக்குது, கிடையாது நீ கட்டு அப்படின்னு கொடுக்குறாங்க. ஒன்றும் பண்ண முடியல, நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தான் போட வேண்டியதாக இருக்குது. இவ்வளவு சூழ்நிலை. இப்போ 8ஆம் தேதி வெளியிட்டிருக்கிற அரசாணை என்பது முழுக்க முழுக்க இந்துக்களுக்கு விரோதமானது. ஏன்னா இவங்க இந்துக்களுக்கு ஆதரவு எதுவுமே செய்யறதில்லை, முழுக்க முழுக்க சிறுபான்மைக்கு. ஏன் அங்கே போய் அறிவிச்சிருக்க அதோட அரசாணை அப்படி தான் வருது. அந்த விழாவில் வெளியிட்ட முதலமைச்சர் வெளியிட்ட அறிவிப்பு தான் வந்திருக்குது. அப்போ முழுக்க முழுக்க இது மத சம்பந்தமானது, ஒரு தலைபட்சமானது. இதை அனைவரும் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தேர்தலில் இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு தோற்கடிக்கப்பட வேண்டும், இந்த அரசாணை திரும்ப பெற வேண்டும் என்பதுதான் நம்முடைய கோரிக்கை. நன்றி.